திமுக கூட்டணியில் இஸ்லாமியர்கள் 13 பேருக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் மட்டுமே இடம்பெற்றுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பிரதான கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன. இதனால் தங்கள் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்களை ஒவ்வொரு வாக்காளரும் ஆராய தொடங்கிவிட்டனர். அந்த வகையில் திமுக கூட்டணியில் 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்கள் உட்பட அனைத்து கட்சிகளும் அதிக அளவில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் திமுக கூட்டணியில் 13 இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக திமுகவில் 4 இஸ்லாமியர்களும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரஸில் தலா 2 முஸ்லிம் வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மேலும் மனிதநேய ஜனநாயக கட்சி, விடுதலை சிறுத்தைகள், எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் சார்பில் தலா ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் பிரதிநிதித்துவம் பெற்றுள்ளனர். ஆனால் அதிமுக கூட்டணியில் ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளிலும் ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் போட்டியிடுகிறார். பாஜக, அமமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் கூடுதல் இடங்கள் பெற்றும் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. பாஜகவுடனான கூட்டணிக்கு பிறகு இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதனிடையே திமுகவின் உதயசூரியன், அதிமுகவின் இரட்டை இலை இடையே 135 தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவுகிறது. இதேபோல் 18 தொகுதிகளில் காங்கிரஸ், அதிமுக இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. 4 தொகுதிகளில் காங்கிரசின் கை சின்னமும் பாஜகவின் தாமரை சின்னமும் மோதுகிறது. விடுதலை சிறுத்தைகள், பாமக ஆகிய கட்சிகள் காட்டுமன்னார் கோவில், ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் நேரடியாக எதிர்த்து போட்டியிடுவதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.